உலகத்தின் ஆண்டவராம் உம்மை போற்றிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். உம்மை உயர்த்துவதில் மிகுந்த சிந்தை கொண்டிருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். எலிசபெத்து வழியாக ஆவியானவர் தன்னை புகழ்ந்த போது புகழ்ச்சியாவும் உமக்கே சொந்தம் என்று உம்மை மாட்சிப்படுத்திய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். உம்மையே மானிடர் அனைவருக்கும் அனைத்திற்கும் மேலாக உயர்த்த வேண்டும் என கற்றுத்தந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இவ்வுலகப் புகழ்ச்சியில் மயங்கி உம்மை மறந்துவிடக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இவ்வுலகம் தரும் பெருமை மாயைதான், கானல் நீர் போன்றதுதான் என்பதை உணர்த்திய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். மீட்பராகிய உம்மை நினைப்பதில்தான் பேருவகை என எண்பித்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். நீர் ஒருவரே அனைவரையும் மீட்க வல்லவர் என்ற உண்மையை வெளிப்படுத்திய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். நீரே ஒளியும் மீட்புமாயிருக்கும் போது யாருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை என்ற வார்த்தைக்கு சாட்சியாக வாழ்ந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். நேர்மையாளருக்கு மீட்பு உம்மிடமிருந்தே வருகிறது என்பதற்கு சான்றாக வாழ்ந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். மீட்பராகிய உம்மில்தான் நம்பிக்கை வைக்க வேண்டுமென்று வாழ்ந்து காட்டிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். உமது மீட்பில் மகிழ்ந்து அக்களித்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். சாவிலிருந்து மீட்க வல்ல உம்மிடம் மன்றாடிய திருமகன் இயேசுவை பெற்றெடுத்த தாயான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். மீட்பு தர வல்லவரான
இயேசுவை பெற்றெடுத்த தாயான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழியும் மீட்புமான இயேசுவை பெற்றெடுத்த தாயான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக தலைவராகவும் மீட்பராகவும் வலப்பக்கத்துக்கு உம்மால் உயர்த்த பெற்ற திருமகனை பெற்றெடுத்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தம் வழியாக உம்மிடம் வருபவரை முற்றும் மீட்க வல்லவராயிருக்கிற திருமகனை பெற்றெடுத்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தமது வாழ்த்துரையால் திருமுழுக்கு யோவான் பிறப்பு நிலை பாவக்கரையிலிருந்து விடுதலை பெற காரணமாயிருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். உமது திருமகனது பாடுகளின் பயனை முன்னிட்டு தாய் வயிற்றில் இருக்கும் போதே திருமுழுக்கு யோவான் பிறப்பு நிலை பாவ விடுதலை பெற்றது போல் தாயின் கருவில் உருவாகும் போதே பாவமாசின்றி உருவெடுத்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவுக்கு முன்னோடியான திருமுழுக்கு யோவானை விட மிகச் சிறப்பாக உருவாக்க பெற்ற மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். அன்பு தந்தையே, நீர் நல்லவர் நல்லவர் என்பதால் நீர் மேலும் நல்லவராவதில்லை, நன்மை நிறைந்தவராகவே இருக்கிறீர். ஆனால் நாங்கள் உமது நன்மைத்தனத்தில் பங்கு பெறுகிறோம். நீர் வல்லவர் வல்லவர் என்பதால் உம் வலிமை கூடுவதில்லை, நீர் எப்போதும் ஆற்றல் மிக்கவராகவே இருக்கிறீர். ஆனால் நாங்கள் உமது ஆற்றலில் பங்கு பெறுகிறோம். முழு ஆற்றலோடு உம்மை அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம். எங்கள் மகிழ்வும் ஆற்றலுமான அன்பு தந்தையே, உமக்குள் மகிழ்ந்திருப்பதில்தான் ஆற்றலும் மீட்பும் விடுதலையும் மறைந்துள்ளது என்ற பாடத்தை கற்றுத்தந்த உம் திருமகனுக்காகவும் அவரை பெற்றெடுத்த தூய மரியாவுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அன்பு தந்தையே, தனக்கு விண்ணக வாழ்த்து வந்தபோதும் கூட அந்த புகழ்ச்சியில் மயங்கி விடாமல் உடனே மகிழ்ந்து உம் பெயரை போற்றி பாடிய மாமரியின் எடுத்துக்காட்டிற்காக மகிழ்ச்சியோடு புகழ் பாடுகிறோம். உலக புகழ்ச்சிக்காகவே வாழ்ந்தவர்கள் புகழ்ச்சி அடைந்தாலும் இகழ்ச்சியிலும் உள சோர்விலும் தான் வீழ்ந்த வரலாற்றை காண்கிறோம். புகழ்ச்சிக்குரியவராக இருந்தாலும் தன்னை தாழ்த்தி கொள்பவரே உண்மை உயர்வை பெற முடியும். ஆம், உலக போக்கிலான மாந்தர் பலர் புகழ்ச்சிக்காக இயங்குகிறார்கள், செயல்படுகிறார்கள். புகழ்ச்சிக்கு தகுதியில்லாதவராக இருந்தாலும் புகழ்ச்சியில் தற்பெருமை அடைகிறார்கள். உண்மையான மகிழ்ச்சி உம்மை மாட்சிப்படுத்துவதில்தான், உமது மாட்சிவைக்காக வாழ்வதில்தான் என்பதை மாமரி தாயின் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்விலும் காண்கிறோம். சிக்கல்கள், நோய், பிணி, வருத்தம், பாவம், சாபம், குற்ற உணர்வு, தாழ்வு மனம் போன்ற அனைத்திலிருந்தும் விடுவிக்க வல்லவர் நீர் ஒருவரே. உம் திருமகன் இயேசு ஆண்டவர் வழியாகவே மீட்பு. இந்த வல்லமையான மீட்பரை பெற்றெடுத்த தாய் மரியாவை போல
உம்மிலேயே மகிழ்ந்து கடிகூறச் செய்வீராக. உமக்காகவே சிந்திக்கவும், பேசவும், எழுதவும், செயல்படவும் ஞானமும் ஆற்றலும் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.